ஹாய்டா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸோட கிளாஸ் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எலமெண்ட்ஸ் இது தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைன்ஸ். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ லைன்ஸே நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட்டு வரதே லைன்ஸ் தான். இந்த லைன்ஸில் பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், தின் லைன், டபுள் லைன், டார்க் லைன் ப்ளஸ் டபுள் லைன், இது மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. இந்த லைன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தின் லைன். தின் லைன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் தின் லைன். அதுக்கு முன்னாடி நம்ம மெஹந்தி போடுறதுக்கு முன்னாடி கோனோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா கோனோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி திப்பி திப்பியாக சுருண்டு வந்துச்சுன்னா கோனோட டிப்பில் காஞ்சு போன மெஹந்தி கோன் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அதனால் அதை நல்லா வைப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். ஸோ இப்போ கோனோட ஃப்ளோவை செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தின் லைன் எப்படி பண்ணணும் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு கோனை எங்கே பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி கோனோட டிப்பை மெஹந்தி கோனை ப்ரெஸ் பண்ணாமல் பேப்பரில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி ஏரில் தூக்கி நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இது மாதிரி தான் நம்மளோட தின் லைன் ட்ரா பண்ணணும். நம்ம நேற்றே கிளாஸில் பார்த்தோம். ஆல்ரெடி நிறைய பேர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே ஹாப்பி. இப்போது அதே மாதிரியே ஒரு 5 to 6 டைம்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த தின் லைன்லேயே நம்ம இந்த வாக்கில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஒரு ஒன்று போடும் இல்லையா, அது மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா லைன்லேயே கிராஸாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி கிராஸாக இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி கிராஸாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா
பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள், ஒன்றுமே அவசரம் இல்லை. இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது டார்க் லைன். டார்க் லைன் எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா, 2 தின் லைனை பக்கத்தில் போட்டு அந்த 2 லைனுக்கும் இடையில கோணம் வந்து ஃபில் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுதான் டார்க் லைன். எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். இது மாதிரி நம்ம 2 லைன் போட்டுட்டு இடையில கோணை ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணி விடணும். சேம் ப்ரெஸ்ஸில் நம்ம ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி தான் டார்க் லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இதே மாதிரியே ஒரு 3 டைம்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரி, இது வந்து டார்க் லைன். இது வந்து அடிச்சுட்டு எழுதிக்கோங்க. இது வந்து டார்க் லைன். அடுத்து நம்ம போட போகிறது தான் டபுள் லைன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டபுள் லைன். டபுள் லைன் பார்த்தீங்கன்னா 2 தின் லைனையும் பக்கத்தில் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அதுதான் டபுள் லைன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஒரு 3 தடவை நம்ம போட்டுக்கலாம். நம்ம டபுள் லைன் போடும்போது ஒரு லைனோட இன்னொரு லைன் ஒட்டக்கூடாது. இது மாதிரி பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரியணும் 2 லைனுக்கு இடையில கேப் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் லைன் ப்ளஸ் டபுள் லைன். செகண்ட் வந்து டார்க் லைன் பார்த்தோம், அடுத்து வந்து டபுள் லைன் பார்த்தோம். ஸோ இது ரெண்டையுமே சேர்த்தி தான் லாஸ்ட்டாக நமக்கு டார்க் லைன் ப்ளஸ் டபுள் லைன் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி. இப்போ நம்ம 2 லைன் போட்டுட்டோம். இப்போ 2 லைனுக்கு இடையில நம்ம ஃபில் பண்ணோன்னா அது டார்க் லைன். இப்போ டார்க் லைன் போட்டதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்துலேயே நம்ம டபுள் லைன் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி. இதே மாதிரியே ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நீங்கள் 3 டைம் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷேப்பில் நம்ம வந்து ஹம்ஸ் ட்ரா பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி யூ ஷேப்பில்
இந்த யூவே சின்ன சின்னதாக, அதாவது இது மாதிரி ஒல்லியாக கொஞ்சம் நீளமாக இடையில ஒரு கோன் லைன் மட்டும்தான் ஃபில் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணணும். அப்படியே சேர்ந்தாப்பில் நம்ம இந்த மாதிரி கீழே இழுத்து அகைன் ஒரு யூ மாதிரி ஒல்லியாக நீளமாக போடணும். ரொம்ப நீளமாக, அதுக்காக ரொம்ப நீளமாக இழுத்துடக்கூடாது, கொஞ்சம் ஷார்ட்டாக. அதே மாதிரியே இது மாதிரி இது மாதிரி நம்ம போடும்போது லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். நம்ம வந்து இது மாதிரி பெருசும் சின்னதும் இப்படி 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 அப்படி போடக்கூடாது. இது மாதிரி போடக்கூடாது, சேம் லென்த் வைஸாக போடணும். ஸோ இதுதான் ஹம்ஸு. இப்போ ஹம்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஹம்ஸ் எப்பயுமே இது மாதிரி நம்ம தனியாக ட்ரா பண்ண மாட்டோம். ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹம்ஸை ட்ரா பண்ணுவோம். பாருங்கள், இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அடுத்து இதுலேயே நம்ம ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி ஹம்ஸ் வந்து நல்ல ஒரே ஷேப்பில் நமக்கு இருக்கணும். நமக்கு சின்னதும் பெருசுமாக அன்னிவனாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சேம் சைஸில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டு ட்ரா பண்ணதுக்கப்புறமா நமக்கு லைன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஹம்ஸும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அதனால் ஹம்ஸையும் நம்ம வந்து நல்லா அழகாக நீட்டாக போட ட்ரை பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் நீளமாக ஒல்லியாக போடணும், அதுதான் ஹம்ஸு. பாருங்க, நான் இன்னொரு தடவை ட்ரா பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து சேம் ஷேப்பில் உங்களுக்கு ஹம்ஸ் வரல அப்படின்னா இது மாதிரி ரொம்ப லேஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டும் நம்ம வந்து போடும்போது இந்த லைனை விட்டு கீழே இறங்காமல் அந்த லைனுக்குள்ளேயே நம்ம ஹம்ஸ் போட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே நமக்கு ஹம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகிரும் சேம் சைஸில் போடுறதுக்கு. ஹம்ஸ் போடும்போது நீங்கள் வந்து பேப்பரை டச் பண்ணியே போடலாம். லைன் மட்டும்தான் டச் பண்ணாமல் போடணும். ஹம்ஸு இல்லை மற்ற டிசைன் போடும்போது பேப்பரை டச் பண்ணி தான் போடணும். பாருங்கள், இது மாதிரி. ஸோ இதே மாதிரி லைன்ஸ்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு காயின் வந்து ₹1 காயினோ ₹2 காயினோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி காயினை சுற்றி ஒரு லெட்டோ பென்சிலோ வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இது மேலேயே நம்ம ஹம்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்.
இது மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரில்ஸு. ஃப்ரில்ஸ்லேயே 2 டைப்ஸில் இருக்குது. சிங்கிள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸு, அதுக்கப்புறமா டபுள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸ். இது மாதிரி 2 டைப்ஸில் இருக்குது. சிங்கிள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸ்னால் நம்ம வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஹம்ப் போட்டு, அதாவது சிங்கிள் லைன் ஹம்ப் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரில்ஸ் ட்ரா பண்ணணும். இதே டபுள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸ்னால் நம்ம இந்த மாதிரி சிங்கிள் ஹம்ப் போட்டிருக்கோம்ல, இதுக்கு கீழேயே மறுபடியும் ஒரு லைன் வந்து ஹம்ப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரில்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ அதுதான் சிங்கிள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸ், டபுள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸ். இப்போது சிங்கிள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரில்ஸுமே அப்படி தாங்க, யூ மாதிரி தான் ஃப்ரில்ஸுமே. ஏன்னா நம்ம ஹம்ப்ஸ் போடும்போது ஒல்லியாக கொஞ்சம் நீளமாக போட்டோம் இல்லையா, ஸோ ஃப்ரில்ஸ் வந்து யூ மாதிரியே போடணும். இந்த மாதிரி அகலமாக யூ மாதிரியே வரும். இதுதான் ஃப்ரில்ஸு. இப்போ சிங்கிள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸ் பார்க்கலாம். லைன், அதுக்கப்புறமா ஹம்ப்ஸ், போட்டுட்டு இது மேலேயே நம்ம ஃப்ரில்ஸ் போட போகிறோம். ஃப்ரில்ஸ்னால் யூ மாதிரி. இது மாதிரி பாருங்கள். இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். எப்பயுமே நம்ம ஃப்ரில்ஸை அப்படியே எம்டியாக விடக்கூடாது. அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு இந்த ஃப்ரில்ஸுக்கு கீழே நம்ம டார்க் பண்ணிடணும். பாருங்கள், இது மாதிரி லைன் போட்டு பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இதுதான் சிங்கிள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸு. அடுத்து டபுள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸ் எப்படின்னா, நம்ம இதே ஹம்பவே 2 லைனாக நம்ம ட்ரா பண்ணணும். இது வந்து நான் கிராஸாக உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளோட ஃப்ரில்ஸுமே கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதில் நம்ம ஹம்ப்ஸ் போட போகிறோம். ஏன்னா டபுள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸ் தானே போட்டிருக்கு. டபுள் ஹம்ப், இது மாதிரி டபுள் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஃப்ரில்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இது மாதிரி ஃப்ரில்ஸ் போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரில்ஸை சேர்ந்தே ஒரு லைனை போட்டு டார்க் பண்ணிடணும்.
சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரில்லு சின்னதும் பெருசு இருந்துச்சுன்னா நீங்கள் டார்க் பண்ணும்போதே அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நீளமாக இருக்குது அப்படின்னா இந்த டார்க் பண்ணுறதே இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி தான் நம்மளோட டபுள் ஹம்ப் வித் ஃப்ரில்ஸ் போடணும். அதுக்கப்புறம் நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் பார்க்க போகிறது டாட்ஸு. டாட்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னா டாட்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இப்போ இதுதான் கோன்னா கோனை பிடிச்சி இப்படியே இந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. ஒரே சிங்கிள் ப்ரெஸ்ஸில் அந்த கோன் வந்து இந்த மாதிரி ஃபில் ஆயிடணும். ஸோ அது மாதிரி தான் டாட்ஸ் வைக்கணும். பாருங்கள், ஒரு சிங்கிள் ப்ரெஸ்ஸில் ஒட்டக்கூடாது, பேப்பரை ஒட்டக்கூடாது. ஒட்டினா கோன் வந்து வெளியில் வராது. அதனால் ஒரு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தள்ளி வச்சுட்டு, மேலே தள்ளி வச்சுட்டு இப்படி பாருங்கள், இப்படி அதை விட்டுவிட்டு இப்படி வச்சு இப்படியே இப்படி தேய்க்கக்கூடாது. இப்படி சிங்கிள் டச்சில் கோன் ரவுண்டாக ஃபில் ஆகிடணும். இப்படித்தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இந்த டாட்ஸ்லேயே சின்னது பெருசுன்னு மாற்றி மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சின்ன டாட் வைக்கலாம். பாருங்கள், இது மாதிரி. இது ரொம்ப பெரிய டாட். பாருங்கள், இது மாதிரி வேறு வேறு ஷேப்பில் டாட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டாட்ஸ் வந்து இந்த மாதிரி வைன்ஸில் நம்ம ட்ரா பண்ணுவோம். இந்த மாதிரி வைன்ஸ் போட்டுட்டு இதில் நம்ம வந்து டாட் வைப்போம். பாருங்கள், இது மாதிரி. அதே மாதிரி இந்த மாதிரி வளைவாக ஒரு லைன் போட்டு அதுலேயும் நம்ம டாட் வச்சு ட்ரா பண்ணுவோம். பாருங்கள், சென்டரில் ஒரு பிக் டாட், அதுக்கப்புறமா ஸ்மால் டாட், பிக் டாட், ஸ்மால், பிக். அதே மாதிரி இங்கிட்டு ஸ்மால் டாட், பிக் டாட், ஸ்மால், பிக். இது மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் பார்க்க போகிறது ட்ராப்ஸு. ட்ராப்ஸ் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மழை துளி மாதிரி தண்ணி சொட்டு விட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ட்ராப் பண்ணணும். இது மாதிரி இது மாதிரி மேலே கொஞ்சம் ஹாஃப் ரவுண்ட் எடுத்து கீழே கொஞ்சம் ஷார்ப்பாக இது மாதிரி தான் நம்ம ட்ராப்ஸ் வந்து இருக்கணும். இதை கோனில் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து டாட் வச்சோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் ஒரு பெரிய டாட் வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே லேசாக இப்படி இழுத்து விடணும். அவ்வளோதான் ட்ராப்ஸு. இந்த மாதிரி பிக் டாட், அதுக்கப்புறமா இதில் வந்து லேசாக கீழே ஒட்டி, அதாவது பேப்பரை டச் பண்ணிவிட்டு இழுக்கணும். பிக் டாட், பேப்பரை டச் பண்ணிவிட்டு கீழே லேசாக இழுக்கணும். பேப்பரை டச் பண்ணும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது, கோனை வச்சு மட்டும்தான் டச் பண்ணிவிட்டு இழுக்கணும். ஸோ இது மாதிரி தான் ட்ராப்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ட்ராப்ஸ்லேயே நம்ம ஹார்ட் ஷேப்பில் வந்து இந்த ட்ராப்ஸை வச்சே நம்ம வரையலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ட்ராப்ஸை கொஞ்சம் கிராஸாக நம்ம போட்டோம் அப்படின்னா
நமக்கு ஹார்ட் ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள். இது மாதிரி கிராஸாக பிக் டாட் இப்படி லேசாக இழுத்து விட்டுறணும். அதுக்கப்புறமா அதே இது இங்கிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி ஹார்ட் ஷேப்லையும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். பிக் டாட் கிராஸாக நம்ம இது வந்து எப்படி இழுத்தோம், ஸ்ட்ரைட்டாக இழுத்தோம். இது கிராஸாக இழுத்து அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பிக் டாட் கிராஸாக இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லேயும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறது ஸ்ஃப்ரில்லு. என்னடா அங்கே அப்போ ஃப்ரில்ஸ்ன்னு சொன்னாங்க, இப்போ ஸ்ஃப்ரில்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஸ்ஃப்ரில்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த சுருளாக இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்ஃப்ரில்லு. இந்த இது மாதிரி நான் லைட்டில் ட்ரா பண்ணி கட்டுறேன். இது மாதிரி ட்ரா பண்ணி சென்டரில் ஒரு டாட் வைக்கணும். இதுதான் ஸ்ஃப்ரில்லு. ஸ்ஃப்ரில்லையே 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ஃப்ரில் இருக்குது. ஃபுல் ஸ்ஃப்ரில், ஹாஃப் ஸ்ஃப்ரில், கம்மா ஸ்ஃப்ரில். இது மாதிரி 3 டைப்ஸில் இருக்குது. ஃபுல் ஸ்ஃப்ரில் எப்படின்னா இது மாதிரி நம்ம இப்போ போட போகிறது நம்ம பேப்பரை டச் பண்ணி தான் போடணும். இது மாதிரி இது மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஒரு டாட். இப்படி தான் ஃபுல் ஸ்ஃப்ரில் போடணும். நான் சொல்லி காட்டுறேன். சென்டரில் டாட். நம்ம ஸ்ஃப்ரில் போடும்போது நம்ம ரவுண்டாக போடுவோம் இல்லையா, ரவுண்டாக போடுற லைன்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அதுக்கப்புறமா ஹாஃப் ஸ்ஃப்ரில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை மட்டும் ஒரு சுற்றி நடுவில் டாட் வச்சிடணும். சிங்கிள் ரவுண்ட் சென்டரில் போய் ஒரு டாட். இதுதான் ஹாஃப் ஸ்ஃப்ரில். ஹாஃப் ஸ்ஃப்ரில் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் நம்ம போடுவோம். ஃபுல் ஸ்ஃப்ரில்னால் தான் பெருசாக போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கமா எலமெண்ட்ஸ். கமா எலமெண்ட்ஸ் எப்படி போடணும்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஹாஃப் ரவுண்ட் மாதிரி போட்டு தெரியுதா, இது மாதிரி போட்டு இப்படி. அதுக்கப்புறமா சேமாக நம்ம இங்கே இருந்து அந்த இதுலேயே இதுதான் கமா எலமெண்ட். உங்களுக்கு புரிஞ்சா மறுபடியும் சொல்லட்டுமா? பாருங்க, இது மாதிரி ஹாஃப் ரவுண்ட் அப்படியே இந்த ரவுண்டையே இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் போட்டு இது மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இப்படி. இதுதான் கமா எலமெண்ட். இதுலேயே இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி அதே மாதிரியே போட்டு நம்ம வந்து இது தனித்தனியாக போட்டோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து இதை ஒட்டியே இப்படி வரும். இதுதான் கமா ஸ்ஃப்ரில். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது வைன்ஸ். ஸோ இதுதான் நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே லாஸ்ட்டு. வைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு ஒரு லீஃப் ஷேப்பில் ஒரு இலை ஷேப்பில் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோனை ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு சின்னதாக இழுத்து அதுக்கப்புறமா லாங்காக ப்ரெஸ் பண்ணி டாட் ஓப்பன் பண்ணி அது மாதிரி லாங்காக ப்ரெஸ் பண்ணி
ட்ராப்ஸ்க்கு இழுப்போம் இல்லையா, அது மாதிரி சென்டர்லேருந்து ஒரு தடவை லேசாக இழுக்கணும். ரொம்ப ஷார்ப்பாக வரக்கூடாது. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி தான் இருக்கணும். இதே இது இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஷார்ப்பாக இப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ப் இல்லாமல் தான் நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ நான் சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு கோனை ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி இழுத்து கிராஸாக இழுத்து லாங் ப்ரெஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நம்ம ட்ராப்ஸ் போட்ட மாதிரி டச் பண்ணி லேசாக, அவ்வளோதான், முடிஞ்சு. இதே நம்ம இப்படி போடுறதையே நம்ம லைன் இருக்குது பார்த்தீங்களா, லைன்லேயே நம்ம வந்து இழுத்து விடணும். எப்படின்னா லேசாக இப்படி கோனை ப்ரெஸ் பண்ணாமல் இழுத்து, அதுக்கப்புறமா ப்ரெஸ் லாங் ப்ரெஸ். அதுக்கப்புறமா இந்த கோடு எப்படி வருது, இப்படி தானே கோடு வருது. ஆனால் இந்த லென்த்தில் இப்படி போடணும். இப்படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு கோனை ப்ரெஸ் பண்ணாமல் போட்டு, அதுக்கப்புறமா லேசான ப்ரெஸ்ஸில் இருந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி, அது சென்டரில் லாங் ப்ரெஸ் பண்ணி, அதுக்கப்புறமா ப்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி கோடோட ஷேப்புக்கே லேசாக இந்த மாதிரி இழுத்து விடணும். பாருங்க, இது மாதிரி பாருங்க. அதாவது இப்படி போட்டு இப்படி போடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக நம்ம இழுக்கக்கூடாது. இப்படி போட்டு நம்ம கோடு எங்கிட்டு இருக்கோ அந்த வாக்கில் நம்ம வளைச்சி விடணும் அந்த முக்கை. ஃபஸ்ட்டு ஒன் சைடு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே போட்ட வைன்ஸ் மாதிரியே கொஞ்சம் லைனை வளைச்சி விட்டு அதில் வைன்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கார்னரில் ஒரு லீஃப் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு பெரிய லீஃப் வரைஞ்சி விட்றணும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி வைன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி கிளாஸோட பேசிக் எலமெண்ட்ஸ் டாபிக் வந்து முடிஞ்சு. ஸோ நாளைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ். ஸோ கிளாஸ் 3ல் நம்ம பார்டர்ஸ் டைப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த 7 வகையான பேசிக் எலமெண்ட்ஸையும் ஒரு A4 ஷீட்டில் ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் வந்து கரெக்ஷன் பண்ணிடுவேன். ப்ளீஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு அவசரமும் இல்லை, நிதானமாகவே போடுங்க. பட் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வரணும்னு நினச்சிட்டு போடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பர்ஃபெக்டாக நீட்டாக A4 ஷீட்டில் ட்ராப் பண்ணால் தான் இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஒர்க் ஷீட் பார்த்து நீங்கள் கிளாஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காட்டும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரி, ஓகேடா, இன்றைக்கி பார்த்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். சரி, நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ் 3 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.